சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தார் ராமர். நாய் குரைக்கும் சத்தம் கேட்டு வெளியே வந்து பார்த்தார். தங்கள் வருகைக்கு நன்றி கூறியது நாய். சந்நியாசி ஒருவர் கல்லால் அடித்து என் காலை உடைத்து விட்டார் பிரபு, அதற்கு எனக்கு நியாயம் வேண்டும் என்றது நாய். வருந்தாதே, இப்போதே விசாரிக்கிறேன் என்றார். சந்நியாசி அரண்மனைக்கு வரவழைக்கப்பட்டார். எதற்காக நாயை கல்லால் அடித்தீர் என கேட்டார் ராமர். பிரபு, இந்த நாய் நான் பிச்சையற்ற உணவில் வாய் வைத்தது. பசியுடன் இருந்த எனக்கு கோபம் வந்தது, அதனாலே கல் எறிந்தேன் என்றார். வேடிக்கையாக இருக்கிறது. 5 அறிவு ஜீவன் மீது கல்லை எறிந்ததால் பாவம் அல்லவா? அதற்கான தண்டனையை அணிவித்தே தீர வேண்டும் என்றார். பின்னர் நாயை பார்த்த ராமர், தண்டிக்க பொறுப்பை உன்னிடமே ஒப்படைக்கின்றேன் என்றார். நன்றி பிரபு, இவரை ஒரு சிவன் கோயிலில் நிர்வாக அதிகாரியாக ஆக்குங்கள், இதுவே தண்டனை என்றது. ராமரும் சம்மதித்தார். தனக்கு பதவி அளிக்கப்பட்டதால் சன்னியாசியும் மகிழ்ந்தார். நாயும் நிம்மதியுடன் புறப்பட்டது. இதையெல்லாம் பார்த்த அயோத்திவாசிகள், பிரபுவே, இது எப்படி தண்டனையாகும்? நாய் ஏன் இப்படி கேட்டது என ஆச்சரியப்பட்டனர். அந்த நாயை அழைத்து வாருங்கள். ராமர் உத்தரவிட மீண்டும் அந்த நாய் அங்கு வந்தது. அதனிடம் கேட்டபோது, அயோத்தி வாசிகளே, சிவன் கோயிலில் அதிகாரியாக பணிபுரிவது என்பது முள்ளின் மீது நிற்பது போல சிரமமான வேலை என்றது. சிவன் கோயில், மடம், கிராம நிர்வாகத்தில் தவறு செய்யும் அதிகாரிகள் பசு, அந்தனர், அனாதைகளின் செல்வத்தை அபகரிப்பவர்கள், அந்தனரின் போஜன பொருட்களை அபகரிப்பவர்கள் ஆகியோர் மறுபிறவியில் நாயாக பிறப்பார்கள். சென்ற பிறவியில் நான் ஒரு மடாதிபதியாக இருந்தேன். அப்போது செய்த தவறுக்காக இப்போது நாயாக பிறந்துள்ளேன். எனவே தான் சன்னியாசிக்கு இப்படி ஒரு தீர்ப்பை வழங்கினேன். இந்த பிறவியில் என் பாவத்தை ஏற்றுக்கொண்ட சன்னியாசி சிவன் கோயில் நிர்வாகியாக இருந்தாலும் தீவினை காரணமாக மீண்டும் பாவம் செய்து நாயாக பிறப்பார் என்றது. சிவன் கோயிலில் பொறுப்பேற்ற சன்னியாசி நேர்மையற்ற செயல்களால் மறுபிறவியில் நாயாக பிறந்தார். அவருக்கு தண்டனை அளித்த நாய் தன் பாவங்களுக்கான தண்டனையை அனுபவித்த பின் மறுபிறவியில் நற்கதியை